கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதில் ஒரு பகுதி மாத்திரம். முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. சமீபத்தில் ஒருவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற வழியில் இன்னொரு மோட்டார் சைக்கிள்காரர் இவருடைய வண்டியில் மோதியதில் இவருடைய வண்டியும் சேதமடைந்தது. இவருடைய உடலிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆனால் தவறாக ஓட்டி வந்தவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. நஷ்டஈடு எதையும் பெற முடியவில்லை. காரணம், இவரிடம் மோட்டார் வண்டி ஓட்டுவதற்கான லைசன்ஸ் எதுவும் இருக்கவில்லை. வாழ்க்கையில் சில நேரங்களில் பிறர் நமக்கு எதிராக அக்கிரமமாக நடந்து கொண்டாலும், அநீதியாக செயல்பட்டாலும், அவர்களுக்கு எதிராக தேவனிடம் முறையிட்டு நியாயம் பெற முடியாமல் போகிறது. நம்முடைய பக்கம் நியாயம் இருந்த போதிலும் பிறருடைய அநீதியான அராஜகமான போக்குகளை தேவன் உடனே தடை செய்து விடுவதில்லை. காரணம் என்ன? முதலாவது, அவருடைய சட்ட திட்டங்களை மதித்து அதன்படி செயல்படுவதற்கு நாம் முன்வரவில்லை. கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றவும் அவருடைய பரிசுத்த ஒழுங்குக்குள் நம்மை உட்படுத்தி வாழவும் தவறிவிடுகின்ற போது தேவன் நமக்கு ஆதரவாக செயல்படும் வாய்ப்பினை பெறாமல் போகிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் குற்றமுள்ளவர்களாய் இருக்கையில் நமக்கு குற்றம் இழைக்கின்றவர்களுக்கு எதிராக கர்த்தர் விரைந்து செயல்படுவதில்லை. இஸ்ரவேல் ராஜாக்களின் வரலாற்றை பார்க்கும்போது பல ராஜாக்கள் பிற நாட்டு ராஜாக்களின் அநியாயமான நடவடிக்கைகளினால் மிகுதியாக பாதிக்கப்பட்டார்கள். தேவனிடம் அவர்கள் எந்த உதவியையும் பெற முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வழிகளை மதியாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் சனகரிப் ராஜா எசேக்கியா ராஜாவிற்கு எதிராக அநியாயமாக படையெடுத்த போது தேவன் எசேக்கியாவை காப்பாற்றினார். ஏனென்றால் எசேக்கியா தேவனுடைய பார்வையில் நலமானவைகளை செய்தார். கடவுளுக்கு கண் இல்லையா? இந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று பலர் விசனப்படுவது உண்டு. ஆனால் கர்த்தருக்கு கண் உண்டு என்று உணர்ந்து அவர்கள் தங்கள் குற்றங்களையும் குறைகளையும் தேவன் காண்கிறார் என்ற விழிப்புணர்வு உடையவர்களாக செயல்படுவதில்லை. பிறரால் அதிகம் புண்பட்டவன் தான் பிறருடைய புண்களை ஆற்றும் நல்ல மருத்துவனாகின்றான். பிறரால் அதிகம் புண்பட்டவன் தான் பிறருடைய புண்களை ஆற்றும் நல்ல மருத்துவனாகிறான். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, நாம் நம்முடைய பாதையில நாம் போகாதபடி தேவனுடைய வழியில நமக்கு நியமித்த நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், நியமனங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் நாம் கவனித்து நம்மை சரி செய்யும் போது, அந்த பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை சரி செய்யும் போது, நாம் சரியாக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு எதிராக வருகிற காரியங்கள்ல அவர் நின்று நம்மை விடுவிப்பார், எதிராளிக்கு பலன் அளிப்பார். இதுதான் உண்மை. ஆனால் நாமே இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது எத்தனை முறை ஜெபித்தாலும் எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் தேவன் அமைதியாக இருக்கின்றார். அதான் உண்மை. அதனால பிரியமானவர்களே, நாம் சரிதானா என்பதை சரி செய்வோம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் சரியாக இருந்து நடத்துவாராக. ஆமீன். God bless you.